கைஸ் இன்றைக்கி நம்மளோட ஆர்சி காரை வந்து மோட்டர் டிரைவரே இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படி தான் இதை பார்க்க போகிறோம். ஸோ மோட்டர் டிரைவர் இல்லாமல் நம்ம வேறு ஒரு மாடல் வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஆல் வச்சுங்க. வாங்க நீங்கள் ரெகுலராக போயிடலாம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 மோட்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 4 மோட்டர்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 மோட்டரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 மோட்டரையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கனெக்ட் பண்ண மோட்டர்ஸ்லேருந்து 2 வயர் வந்து நான் காமனாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இந்த மோட்டர் சுற்றணும் அப்படின்னா இந்த மோட்டரும் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் சுற்றும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மோட்டார் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு மாடுல் வந்து தேவைப்படும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே மோட்டார்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மோட்டார் டிரைவர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலே மாடல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் நம்ம ரிலே மாடல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரிலே மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வேர்டில் போகிறதுக்கு ஒரு ரிலே யூஸ் பண்ண போகிறோம், பேக்வேர்டில் வரதுக்கு இன்னொன்று ரிலே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 2 மோட்டர் தான் மெயினாக வந்து காமன் எடுக்க போகிறோம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வேர்டில் இந்த மோட்டருக்கும் பேக்வேர்டில் இந்த மோட்டருக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் மோட்டருக்கு பின்னாடி இருக்கிற மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டு இது பேக்வேர்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ரிலே மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பின்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 பின்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். மோட்டர்ஸே பார்த்திங்கன்னா நம்ம இதில் தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு இதில் தான் கனெக்ஷன்ஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து அதுக்கான ஃபுல் கனெக்ஷன்ஸுமே அதில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கனெக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலே மாடலோட ஃபஸ்ட்டு பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின் ஒவ்வொரு ரிலே மாடலுக்கு முன்னாடி 3 பின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த 3 பின்ஸில் ஃபஸ்ட்டு பின் எல்லாமே ஒன்றா காமனாக வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ரிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு பின்னும், இந்த ரிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு பின்னும், அந்த மாதிரி எல்லாமே வந்து காமனாக கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பின் இருக்கிற எல்லாமே காமனாக கனெக்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் இருக்கிற பின்னை மட்டும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணல. ஏன்னா இந்த இடத்துல பவர் சப்ளை கொடுக்கணும். அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேர்ட் பின் எல்லாமே காமனாக வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கனெக்ஷன்ஸுமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம பவர் சப்ளை வந்து ஆட் பண்ணுறதுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் பேட்டரி ஹோல்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹோல்டரோட பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரிலேவோட கனெக்ஷனில் வந்து கனெக்ட் பண்ணிடணும். அவரோட நெகட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியோட ஹோல்டரோட கனெக்ஷன் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம மோட்டரோட கனெக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் ரிலே. ஸோ உங்களுக்கு எந்த சைடு மோட்டர் வந்து ஃபஸ்ட் ரிலேயில் கனெக்ட் பண்ண பார்த்துங்க, அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ரைட் சைடு மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிலேலையும் செகண்ட் ரிலேலையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். மோட்டரோட ஒரு எண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு பின் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. மோட்டரோட செகண்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிலேவோட சென்டர் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி இந்த சைடு வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம மோட்டர் கனெக்ஷன்ஸ் பவர் சப்ளை கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரிலேவை வந்து நம்ம ஆர்டினோவோட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டினோ நேனோ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூஇனோ யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். சேம் ப்ரோக்ராம் சேம் கனெக்ஷன்ஸ், எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இப்போ நம்ம இதோட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிலேயில் வந்து முன்னாடி ஒரு 6 பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கிரவுண்டு, அப்புறம் 4 இன்புட் பின்ஸ், அடுத்து ஒரு விசிசி பின். ஸோ கிரவுண்ட் பின்னை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடணும், விசிசி பின்னை 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிடணும். இந்த IN 1 2 3 4 இந்த 4 பின்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டினோவோட D2 D3 D4 D5 இந்த 4 பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம்.
நம்ம இப்போ ஆர்டினோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலேவோட வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூடூத் மாடல் வந்து தேவைப்படும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா HC05 ப்ளூடூத் மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ப்ளூடூத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டினோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ளூடூத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 பின்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 வோல்ட் பின், அடுத்து கிரவுண்டு பின், அப்புறம் TX RX பின். ஸோ இந்த 4 பின்னையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டினோட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ 5 வோல்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தோட 5 வோல்ட்டையும் இதோட 5 வோல்ட்டையும் நம்ம வந்து ஒன்றா வச்சு இதோட கனெக்ட் பண்ணிடலாம். அதேமாதிரி ப்ளூடூத்தில் ஒரு TX இதோட RXயில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க, RX ஒரு TXயில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா நமக்கு கிரவுண்டு பின் தான் வந்து இருக்கும், அதை வந்து கிரவுண்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லா கனெக்ஷனும் முடிச்சாச்சு. இப்போ அதோட ப்ளேஸில் வந்து கரெக்டாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சிடலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ நம்ம நார்மலாக ஆர்டினோ கார்க்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அதே ப்ரோக்ராம் தான். ஒரு சின்ன சேஞ்சு மட்டும் நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் சர்க்யூட் கனெக்ஷன் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம வெப்சைட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சைடில் 3 ஏரோ மாதிரி வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜாயின் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை தாராளமாக அதில் அப்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிலே வந்து கேட்டுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட்டில் வந்து போகலாம். இப்போ நான் வந்து என்னோடய காரை, அதாவது என்னோடய ஆர்டினோ போர்டை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிசியோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ டூல்ஸ்குள்ளே போய்க்கோங்க. டூல்ஸில் போய்ட்டு உங்களோட போர்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ எனக்கு டன் காப்பிலிங்னு வந்துருச்சு. இப்போ நான் ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணிடலாம். எந்த இடமே கிடையாது. அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா TX பின்னையும் RX பின்னையும் வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அது 2 பின்னையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிவிட்டேன். TX பின்னையும் RX பின்னையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் அதை கனெக்ட் பண்ணி விட்ருங்க. ஆர்டினோட வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துடலாம். ஸோ எப்பயும் போல் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற ஆப். ஸோ இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா உங்களோட ப்ளூடூத் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். HC05 ப்ளூடூத்னு கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகி பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் போய் கமாண்ட்லாம் வந்து செட் பண்ணணும். இப்போ கமாண்ட் செட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ கமாண்டை செட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த கமாண்ட் வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் கமாண்ட்னு செட் பண்ணிக்கிறேன். ஃபார்வேர்டுக்கு F, பேக்வேர்டுக்கு B. ஓகே, இப்போ கமாண்ட் நான் செட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களே வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபார்வர்ட், பேக்வேர்ட், லெஃப்ட், ரைட், அப்புறம் வந்து ஸ்டாப் பட்டன் இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு கமாண்ட் கொடுத்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம கீழே வச்சுட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்குற முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த 2 பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிலேக்கான கனெக்ஷன். இந்த 2 பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்டினோக்கான கனெக்ஷன். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம 2க்குமே தனித்தனி பவர் சப்ளை தான் வந்து கொடுக்கணும். ஏன்னா ஒரே இதை கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 9 வோல்ட் பவர் சப்ளை, நார்மல் பவர் சப்ளை அதை கொடுத்துக்கலாம். அதே ஓகேவாக தான் இருக்கும். அது உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேட்டரிஸ் யூஸ் பண்ணி பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட்டாக வந்து கிடைக்கும். ஸோ ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பை பாய்.